காற்பந்து ஜாம்பவான்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். நோர்வே அணி 1998 ஆண்டின் பின்னர் உலக கிண்ணத்தில் கால் பதித்தது. இது அவர்களுடைய 4வது உலக கிண்ணம். காலிறுதியில் கால் பதித்திருக்கின்றது நோர்வே அணி. பிரேசில் அணியை வெளியேற்றி காலிறுதி போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமாக அமைந்திருக்கின்றது. பிரேசில் அணி 1990 ஆண்டின் பின்னர் கிட்டத்தட்ட 36 வருடங்கள் இதன் பின்னர் ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேற்றப்படுகின்றது. 2002 ஆண்டு சாம்பியனாக மகுடம் சூடியவர்கள் அதன் பின்னர் சாம்பியனாக முடியவில்லை. அதன் பின்னர் காலிறுதி போட்டிகள் வரை தொடர்ச்சியாக வருகை தந்திருந்தார்கள். ஆனால் இந்த ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேற்றப்பட்டு காலிறுதி வாய்ப்பை இழப்பது 1990 ஆண்டுக்கு பின்னர் இதுவே முதல் தடவை என்பது பிரேசில் அணியை பொறுத்தவரையில் இது ஒரு மிக பாரதூரமான வீழ்ச்சியாகவே அமைந்திருக்கின்றது. நோர்வே வந்தது, பிரேசில் வெளியே போனது ரவுண்ட் ஆஃப் 16. தொடர்ச்சியாக இவ்வாறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருந்தவர்கள் 2002 ஆண்டின் பின்னர் சாம்பியனாக மகுடம் சூடவும் முடியவில்லை. இவ்வாறான நிலைமையில் பிரேசில் அணி இம்முறை வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. ஏதாவது செய்வார்கள் அல்லது பிரேசில் அணி முன்னேற்றகரமாக செல்லும் என்று பார்த்தால் தொடர்ச்சியாக கடந்த 2 உலக கிண்ணங்களிலும் காலிறுதி போட்டிகளோடு வெளியேற்றப்பட்டவர்கள் இம்முறை ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். நோர்வே அணி வேறு லெவல். பிரேசில் அணிக்கு ஒரு பெனால்டி கிடைத்தது, அது சரியாக அமையவில்லை. கடைசி நேரத்தில் நெய்மருக்கு ஒரு பெனால்டி கிடைக்க அதை கோலாக மாற்றினார் ஹாலண்ட். ஹீரோ, நோர்வேயின் சூப்பர் ஹீரோ ஹாலண்ட். இவர்தான் அணியை எடுத்துக்கொண்டு வருகின்றார் என்பதை இப்பொழுது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வீரர்களில் 4வது இடத்தில் அல்லது இப்பொழுது இன்னும் முன்னுக்கு வருவார் இந்த போட்டித் தொடரோடு. ரொனால்டோ, மெஸ்ஸி, அதே போன்று அவர்களுக்கு அடுத்தபடியாக எம்பாபே, இப்பொழுது ஹாலண்ட். அதாவது அடுத்த ஜெனரேஷன் பிளேயர்ஸ் எம்பாபே மற்றும் ஹாலண்ட். ரொனால்டோ, மெஸ்ஸி ஆகியோருடைய காலம் முடிவுக்கு வருகின்றது. எனவே இவ்வாறான நிலைமையில் பார்க்கின்ற வேளையில் ஹாலண்ட் 2 கோல்களை அடித்து நோர்வே அணியை வெற்றிகரமான அணியாக மாற்றி 2-1 என்ற கோல் அடிப்படையில் நோர்வே அணி இப்பொழுது காலிறுதியில் கால் பதித்திருக்கின்றது. 79வது நிமிடத்திலும் 90வது நிமிடத்திலும் ஹாலண்ட் 2 மிக சிறந்த கோல்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். நல்லதொரு போட்டி, மிக விறுவிறுப்பான உச்சக்கட்ட பரபரப்பான போட்டியாகவே அமைந்தது. கடுமையாக 2 அணிகளும் போராடி இருந்தன. இறுதி நேரத்துக்கு 79வது நிமிஷம் என்றால் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்குள் 3 கோல்கள் 2 அணிகளாலும் அடிக்கப்பட்டன. வெயிட் பண்ணி கடைசியில் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுது கோல் அடிக்க வேண்டும். இதுதான் காற்பந்து. அதை சரியாக செய்தது நோர்வே அணி. வெற்றி பெற்றிருக்கின்றது. இம்முறை திரும்பி பார்க்க வைக்கின்ற மிக முக்கியமான அணியாக நோர்வே மாறி இருக்கின்றது. பிரேசில் அணியை பொறுத்தவரையில் பிரேசில் அணியின் டெக்னிக்ஸ் பிளேயாக மாறி இருக்கின்றது. நெய்மர் கடைசி நேரத்தில் தான் களமிறக்கப்பட்டார். அதே போன்று என்ட்ரிகா 2வது பாதியில் அரைவாசி நேரம் சென்றதன் பின்னர் தான் களமிறக்கப்பட்டார். 19 வயது என்றாலும் அவர் இப்பொழுது உலகை கலக்குகின்ற ஒரு வீரராக இருக்கின்றார். எனவே ஏன் பயிற்றுவிப்பாளர் முகாமையாளர் தொடர்ச்சியாக நெய்மரை ஒதுக்கி வந்தார் அல்லது என்ட்ரிகாவை முழுமையாக விளையாடவில்லை? இப்படி பிரேசில் அணிக்குள் இருக்கின்ற பல சிக்கல்கள் தான் பிரேசில் அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. பிரேசில் வீடு திரும்புகின்றது. அடுத்த கட்டத்தில் யாரெல்லாம் நகரப் போகின்றார்கள்? அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஐக்கிய ஆப்டிகல்ஸ், வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸில் அமைந்திருக்கின்றது 2 நிறுவனங்கள். கண்டி வீதியில் ஒன்றும் புகையிரதநிலைய வீதியில் ஒன்றுமாக 2 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அங்கே செல்வதன் மூலமாக தரமான நல்ல மூக்கு கண்ணாடிகள் மற்றும் சன்கிளாஸ் வகைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இலவசமாக கண் பரிசோதனையையும் நீங்கள் அங்கே செய்து கொள்ளலாம். மற்றும் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. சப்பப்பப்பா, இப்படியும் ஒரு விறுவிறுப்பா மெக்சிகோ இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இடையிடையே வீரர்கள் விட்டுக் கொண்டார்கள், சண்டை பிடித்துக் கொண்டார்கள். பெனால்டி 2 பெனால்டிகளும் ஒவ்வொரு அணிக்கு கிடைத்தன. இப்படி பரபரப்பு விறுவிறுப்புக்கான உச்சக்கட்ட போட்டியாக நடைபெற்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி மெக்சிகோ அணியை அப்படியே வீட்டிலே இருங்கள், நாங்கள் மிகுதி போட்டிகளை தொடர்கின்றோம் என்று அவர்களை வெற்றி பெற்றிருக்கின்றனர். இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. அதாவது காலிறுதி போட்டிகளுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். ரவுண்ட் ஆஃப் 16 முதல் 8 அணிகளுக்குள் இங்கிலாந்து அணி தெரிவாகி இருக்கின்றது. 3வது தொடர்ச்சியான தடவைகளாக இங்கிலாந்து அணி காலிறுதி போட்டிகளுக்குள் வந்திருக்கின்றது. அதற்கு முதலில் ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இம்முறை அதற்கு முதல் முறை 2022, 2018 3 தடவைகளும் காலிறுதிக்குள் வந்தார்கள். காலிறுதியோடு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அரையிறுதிக்கு இம்முறை செல்வார்களா? கொஞ்சம் சிக்கல் நிலைமை, கஷ்டமான நிலைமை இருக்குமோ என்கின்றது போலேயும் நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் இங்கிலாந்து அணி இந்த முறை முதல் 4ற்குள் வரக்கூடிய அரையிறுதி வரை நிச்சயமாக தொட்டு பார்க்கக்கூடிய அணியாக, வாய்ப்புள்ள அணியாக கருதப்படுகின்றது. இம்முறை கிண்ணத்தினை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அணிகளுள் அதிகமான வாய்ப்புள்ள அணியாகவும் இவர்கள் கருதப்படுகின்றார்கள்.
முதலாவது கோல் முதல் பாதியிலே பெறப்பட்டது. இரண்டாவது கோல் 2 நிமிடங்களுக்குள் பெறப்பட்டது. 36வது மற்றும் 38வது நிமிடத்தில் பெலிங்கன் 2 கோல்களையும் இங்கிலாந்து அணி சார்பாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் மெக்சிகோ அணி விட்டுக் கொடுக்கவில்லை. குயினினோஸ் முதல் கோலை 42வது நிமிடத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார். முதல் பாதி 2-1 என்ற முன்னணியோடு நிறைவு பெற அப்படியே போட்டி நிறைவடைந்து விடும் என்ற எதிர்பார்ப்புகள் தான் இருந்தன. இதற்கிடையில் இங்கிலாந்து வீரர் ஒருவருக்கு சிவப்பு நிறை அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இங்கிலாந்து அணி 10 வீரர்களுடன் தான் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேல் விளையாடியது. இதற்குள் மேலும் இங்கிலாந்து அணிக்கு ஒரு பெனால்டி கிடைத்தது. அந்த பெனால்டியை ஹரிகேன் கோலாக மாற்றினார். 3வது கோலை இங்கிலாந்து அணி பெற்றுக் கொடுத்தது. மீண்டும் ஹரிகேன் அடித்த ஃபவுல் மூலமாக இன்னும் சிறிய நேரத்தில் மெக்சிகோ அணிக்கு கிடைத்தது இன்னும் ஒரு பெனால்டி. அதுவும் கோலாக ஜெமினேஸினால் மாற்றப்பட்டது. இதன் மூலமாக 3-2 என்ற கோல் அடிப்படையில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. 90 நிமிடங்களுக்குள்ளேயே போட்டி நிறைவுக்கு வந்தது என்பதுதான் முக்கியமாக அமைந்தது. எனவே இந்த வெற்றியின் மூலமாக இப்பொழுது இங்கிலாந்து அணி முதற் போட்டியில் வெற்றி பெற்ற நோர்வே அணியை சந்திக்க போகின்றது. நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிதான் காலிறுதிப் போட்டியாக நடைபெறப் போகின்றது. எனவே 2 அமெரிக்க வலயத்தை சேர்ந்த நாடுகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. முதலில் பிரேசில் தென் அமெரிக்க வலயத்தைச் சேர்ந்த நாடு வெளியேற்றப்பட்டது. அதன் பின்னர் வடமத்திய அமெரிக்க வலயத்தை சேர்ந்த உலகக்கிண்ணத்தை நடாத்துகின்ற நாடுகளில் ஒன்றான மெக்சிகோ இப்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 2 நாடுகளுமே வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. உலகக்கிண்ணத்தை நடாத்துகின்ற நாடுகளில் இன்றைய தினம் அமெரிக்கா விளையாடப் போகின்றது. அவர்கள் வெளியேற்றப்பட போகின்றார்களா அல்லது தொடர்ந்து தங்குவார்களா? பெல்ஜியம் அணியோடான போட்டி அவர்களுக்காக காத்திருக்கின்றது. அவை தொடர்பில் பார்க்கலாம். எனவே இங்கிலாந்து அணி முன்னோக்கி நகர்கின்றது. அடுத்த கட்ட போட்டிகள் என்பது சுவாரஸ்ய தன்மைக்காக மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 12:30, அதாவது நள்ளிரவு தாண்டி 12:30க்கு இன்னும் ஒரு தீப்பொறி பறக்கும் போட்டி. போர்த்துகல் ஸ்பெயின் 2 ஐரோப்பா கண்டத்தின் ராஜாக்கள் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள் என்றே சொல்லலாம். போர்த்துகல் ஸ்பெயின் ஆகிய 2 அணிகளுமே தலை சிறந்த நல்ல அணிகள். போர்த்துகல் அணி ரொனால்டோவின் கடைசி கட்டம் இத்தோடு விடைபெறுகின்றார் என்பது தெரியும். ரொனால்டோ உள்ளே சாதிக்கவில்லை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே போர்த்துகல் அணி 2022ஆம் ஆண்டு கடந்த முறை காலிறுதிப் போட்டிகளுக்கு தெரிவாகி வெளியேறிய நாடு. ஸ்பெயின் அணி கடந்த முறை ரவுண்ட் ஆஃப் 16ஓடு வெளியேற்றப்பட்ட நாடு. தொடர்ச்சியாக 3 உலக கிண்ணங்களில் ரவுண்ட் ஆஃப் 16ஓடு வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அதாவது அதற்கு முதலில் 2014ஆம் ஆண்டு குழுநிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள். 2010ஆம் ஆண்டு இவர்கள் சாம்பியன் ஆகி இருந்தார்கள். எனவே ஸ்பெயினும் இம்முறை உலக கிண்ணத்தினை வெற்றி பெறுகின்ற அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு நாடாக கருதப்படுகின்றது. போர்த்துகல்லா ஸ்பெயினா முதல் நாட்களுக்குள் வரப்போகின்றது என்பதை தீர்மானிக்கப் போகின்ற ஒரு முக்கியமான போட்டியாக இந்த போட்டி ரவுண்ட் ஆஃப் 16 போட்டி அமைய போகின்றது. ஒரு அணி நிச்சயமாக ரவுண்ட் ஆஃப் 16ஓடு வெளியேறப் போக இன்னொன்று காலிறுதிக்குள் வரப்போகின்றது. போர்த்துகல் அடுத்து 2வது தடவையாக காலிறுதிக்குள் வரப்போகின்றார்களா? ஸ்பெயின் வாய்ப்பினை இழந்து மீண்டும் ஒரு தடவை ரவுண்ட் ஆஃப் 16ஓடு வெளியேற்றப்பட போகின்றதா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அமெரிக்க பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளை காலையில் நடைபெறப் போகின்ற போட்டியாக அமையப் போகின்றது. காலை 5:30க்கு இந்த போட்டி நடைபெறப் போகின்றது. அமெரிக்க அணியை பொறுத்தவரையில் கடந்த முறை 2022ஆம் ஆண்டில் குவார்டர் ஃபைனல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காலிறுதிப் போட்டிகள் வரை வந்தவர்கள். பெல்ஜியம் அணி 2014ஆம் ஆண்டில் காலிறுதிப் போட்டிகளுக்கு வந்தார்கள். கடந்த முறை குழுநிலையோடு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த முறை ரவுண்ட் ஆஃப் 16க்கு வந்திருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது? அமெரிக்காவில் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போட்டிகளை நடாத்துகின்ற நாடாக அமெரிக்கா மாத்திரமே மீதமாக இருக்கின்றது. அமெரிக்கா என்ன செய்தாவது அடுத்த கட்டத்துக்குள் நுழைவதற்கு நிச்சயமாக முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெல்ஜியம் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியும் மிக இலகுவான போட்டியாக இருக்க போவதில்லை. மிக கடுமையாக 2 அணிகளும் விட்டுக் கொடுப்பின்றி மோதும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ அமெரிக்கா கொஞ்சம் அதிகமாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போன்றே தோன்றுகின்றன. என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாளை காலை வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று அனுசரணை வழங்குகின்றது ஐக்கியா ஆப்டிகல் வவுனியா. வவுனியாவில் பழைய பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸின் இப்படி 2 பக்கமாக போனீர்களாக இருந்தாலும் மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து 2 பக்கமும் நிறுவனங்கள் காணப்படுகின்றன. கண்டி வீதியில் ஒன்று, இன்னும் ஒன்று புகையிரதல்லிய வீதியில். தரமான சன்கிளாஸ், பிராண்டட் சன்கிளாஸ் உங்களுக்காக அங்கே கிடைக்கும். அதே போன்று நல்ல மூக்கு கண்ணாடிகளையும் நீங்கள் அங்கே பரிசோதனை செய்து பெற்றுக்கொள்ள முடியும். ஐக்கியா ஆப்டிகல்ஸ் வவுனியா.